semi-solid dosage form நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் யூஸுக்காக வெளியில் நமக்கு எதாவது தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்கின் மேலேயோ அல்லது ஐ மேலேயோ எதாவது தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சாலிட் டோசேஜ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம எங்கேயும் அப்ளை பண்ணுவோம்னா ஸ்கின்னில், அதுக்கடுத்து ஐயோடைய சர்ஃபேஸில் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுவோம். இதை வந்து நாசல், வெஜினல், ரெக்டல் இந்த மாதிரி இடங்கள் வழியாகவும் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அது பேர் சப்போசிட்டோரிஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மும் இருக்குது. அதுக்கடுத்து டெர்மடாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செமி சாலிட் டோசேஜ் ஃபார்மும் இருக்குது. இந்த டெர்மடாலஜிக்கல் ப்ராடக்ட்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுடைய டெர்மல் சர்ஃபேஸில் இந்த டெர்மடாலஜிக்கல் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் போய் இந்த இடத்துல டெர்மல் சர்ஃபேஸில் போய் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் இருக்குது, செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆயின்மெண்ட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று மெடிக்கேட்டட், இன்னொன்று வந்து அன்மெடிக்கேட்டட். மெடிக்கேட்டட் ஆயின்மெண்ட்டில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஆயின்மெண்ட் பேஸ், இதை வந்து நம்ம வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து ஏபிஐ, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்மெடிக்கேட்டட் ஆயின்மெண்ட்டில் வந்து ஆயின்மெண்ட் பேஸ் மட்டும்தான் இருக்கும், அதில் மெடிக்கமெண்ட் இருக்காது. எதனால் நம்ம அன்மெடிக்கேட்டட் ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஃபிசிக்கல் எஃபெக்ட்டுக்காக. ஆயின்மெண்ட்டோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீஸியாக இருக்கும், ஆயிலியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒழுப்பாக இருக்கும். இதெல்லாம் தான் அதனுடைய ஃபிசிக்கல் கேரக்டர். ஃபிசிக்கல் எஃபெக்ட்டுன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த ஃபிசிக்கல் கேரக்டருக்கு என்ன எஃபெக்டோ அது எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரொடக்டன்ட், நம்ம ஆயின்மெண்ட் வந்து ஒரு சர்ஃபேஸில் நம்ம ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கவர் பண்ணிடுவோம், ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கடுத்து எமோலியன், அந்த இடத்துல ஒரு சாஃப்ட்னஸை, ஒரு நிம்மதியான ஒரு ஃபீலிங் வந்து அது ஏற்படுத்தும். எந்த இரிட்டண்ட்டும் இல்லாமல் அந்த இரிட்டண்ட்டை வந்து நமக்கு வந்து ரிலீவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லியூப்ரிகண்டாகவும் அது வந்து யூஸ் ஆகும். லூப்ரிகண்ட் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல வலுவலுப்பாக நல்ல சாஃப்டனிங்காக ஆக்கி தர்றது அதனுடைய ஃபிசிக்கல் எஃபெக்டில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஆயின்மெண்ட் பேஸை வந்து நம்ம வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறோம். அந்த மெடிக்கமெண்ட்டை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பேர் தான் வெஹிக்கிள். இந்த இடத்துல நம்ம ஆயின்மெண்ட் பேஸாக யூஸ் பண்ணுறோம், அது ஒரு வெஹிக்கிளாக ஆக்ட் ஆகுது. 4 விதமான ஆயின்மெண்ட் பேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒலிஜினியஸ் பேஸ், இன்னொன்று வந்து அப்சார்ப்ஷன் பேஸ், இன்னொன்று வந்து வாட்டர் ரிமூவபிள், இன்னொன்று வந்து வாட்டர் சால்யூபிள் பேசஸ். இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஒலிஜினியஸ் பேசஸ், இந்த ஒலிஜினியஸ் பேசஸை வந்து ஹைட்ரோகார்பன் பேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுவோம். இதில் எமோலியன் எஃபெக்ட் இருக்கும். நம்ம மேலே சொன்ன மாதிரி அந்த சாஃப்டனிங், இரிட்டண்டை போகக்கூடிய ஒரு எஃபெக்ட் இருக்கும். மாய்ஸ்சர், நம்ம ஸ்கின்னில் உள்ள மாய்ஸ்சர் இருக்குது இல்லை, அந்த ஈரப்பதம், அதை வந்து ரீட்டைன் பண்ணுறதுனா தக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராகவே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்ளூசிவ் ட்ரெஸ்ஸிங், அதாவது ஏதாவது ஒரு காயத்தை வந்து அடிபட்ட இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், தண்ணி விடாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒலிஜினியஸ் பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு தண்ணி வந்து எதுவும் படாது. இப்போ ஒரு இடத்துல எண்ணெய் ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் அந்த இடத்துல தண்ணி இருக்காது, தண்ணி வந்து நிற்காது, அப்படி தானே? அந்த மாதிரி ஒலிஜினியஸ் பேஸ் தான் ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லாங் பீரியடாக ட்ரையிங் ஆகாமல், சில ஆயின்மெண்ட்லாம் சொன்னோம்னா அப்ளை பண்ண உடனே ட்ரை ஆகி காற்றுல அப்படி கரைஞ்சிரும். ஆனால் இது அப்படி கிடையாது, ட்ரை ஆகாமல் லாங் பீரியடு வரைக்கும் அதனுடைய ஒலிஜினியஸ் கேரக்டர் அந்த வலுவலுப்பான ஒரு இதிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வாட்டர் ரிப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வாட்டர் வந்து ரிப்பல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இம்மிசிபிள் வித் வாட்டரோட சால்யூபிள் ஆகாது, இம்மிசிபிளாக இருக்கும், அதனால தான் வாட்டரை ரிப்பல் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து அப்சார்ப்ஷன் பேஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய இதிலே இருக்குது, ஹெட்டிங்லே இருக்குது, வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஒலிஜினியஸ் பேஸ் வந்து வாட்டரை ரிப்பல் பண்ணக்கூடியது, அப்சார்ப்ஷன் பேஸ் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஆனால் இதுவும் வந்து க்ரீஸியாக ஆயிலியாக தான் இருக்கும் ஒலிஜினியஸ் பேஸ் மாதிரி. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நான் எமல்சிஃபைடு பேஸ்,
அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த அப்சார்ப்ஷன் பேஸ் இருக்குதுல்ல, அது வந்து எமல்ஷனாக இருக்காது. ஆனால் இது வந்து எங்கே நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல உள்ள வாட்டரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அக்வஸ் சொல்யூஷனை அப்சர்வ் பண்ணிவிட்டு வாட்டர் இன் ஆயில் எமல்ஷனாக மாறிடும். இது வந்து வாட்டர் இன் ஆயில் எமல்ஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஆனால் வாட்டர் இன் ஆயில், அதாவது நம்ம அப்ளை பண்ணுற இடத்துல உள்ள வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு வாட்டர் இன் ஆயில் எமல்ஷனாக மாறிடும். வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன்னா அதில் வந்து ஆயில் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடியது ஆயிலி பேஸ், ஆயில் அதிகமாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல உள்ள வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுனால ஆயில் வந்து கம்மியாக இருக்கும், வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும், ஆயில் வந்து அதிகமாக இருக்கும். இதை தான் நம்ம எமல்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எமல்ஷனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்து வந்து இந்த நான் எமல்சிஃபைடு பேஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஊல் ஃபேட்டை சொல்கிறாங்க. ஊல் ஆல்கஹால், பீஸ் வேக்ஸ், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் வந்து நான் எமல்சிஃபைடு பேஸாக சொல்கிறாங்க. இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆயிலியாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல உள்ள வாட்டர் அப்சர்வ் பண்ணி வாட்டரின் ஆயில் எமல்ஷனாக மாறிடும். ரெண்டாவது டைப் என்னென்னா வாட்டரின் ஆயில் எமல்ஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து வாட்டரின் ஆயில் எமல்ஷனை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி தான், வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும். என்ன நான் எமல்சிஃபைடு பேஸுக்கு என்ன கேரக்டரோ அது எல்லா கேரக்டருமே வாட்டரின் ஆயில் எமல்ஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோமே அதுக்கு இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஸ் ஊல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லெனோலின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். வாட்டர் ரிமூவபிள் பேஸ். வாட்டர் ரிமூவபிள் பேஸ் அப்படின்னா ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டர் ரிமூவபிள் பேஸ். இதை வந்து நம்ம க்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலே வாட்டர் அப்சார்பபிள் பேஸை நம்ம என்ன சொன்னோம், வாட்டரின் ஆயில் எமல்ஷன் சொன்னோம். இங்கே வந்து வாட்டர் இன் ஆயிலின் வாட்டரை நம்ம சொல்கிறோம். இதில் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும், ஆயில் வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபேஸ், கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா வாட்டர் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா ஆயில் இருக்கும். இதை நம்ம க்ரீம்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேஸாக வச்சுருக்கிறது வந்து அக்வஸ் வாட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வாஷ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிவிட்டு வாட்டரால் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். ஏன்னா இங்கே வந்து நம்ம வாட்டரை ஒரு கண்டினியூஸ் ஃபேஸாக நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தே ஆர் ஆல்சோ கால்டு வாட்டர் வாஷபிள் பேஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாட்டர் சாலிபிள் பேஸ் வந்து க்ரீஸியாக இருக்கும், ஆயின்மெண்ட் பேஸு. இது ஒரு ஆயின்மெண்ட் பேஸ் தான், க்ரீஸியாக இருக்கும், நல்லா ஆயிலியாக இருக்கும். இது வந்து ஒலிஜினியஸ் காம்போனண்ட் வந்து இருக்காது. உதாரணத்துக்கு ஆயிலோ ஃபேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஒலிஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் சாலிபிள் பேஸில் இந்த ஒலிஜினியஸ் காம்போனண்ட் எதுவுமே இருக்காது. இதுவும் வாட்டர் வாஷபிள், க்ரீஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீஸ் அதாவது வலுவழுப்பாக இல்லாத வாட்டர் வாஷபிள், ஈஸியாக வாட்டரால் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு பேஸ் தான் வந்து வாட்டர் சாலிபிள் பேஸ். இதில் வந்து வாட்டர் சாலிபிள் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கார்போவேக்சஸை யூஸ் பண்ணுவோம். இந்த கார்போவேக்சஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் பாலிஎத்திலீன் கிளைக்கால் அப்படிங்கிறதும் ஒரு வகையான கார்போவேக்ஸ் தான். இதுவும் ஒரு வாட்டர் சாலிபிள் ஆயின்மெண்ட் தான். க்ரீம்ஸ், ஒரு வழியாக ஆயின்மெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம க்ரீம்ஸ் பார்க்க போகிறோம். க்ரீம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஸ்கஸான செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம், எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடியது, இன்டர்னலாக இல்லை. க்ரீம்ஸை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒரு வகை எப்படின்னா அக்வஸ் க்ரீம்ஸ். அக்வஸ் அப்படின்னாலே நமக்கு புரிஞ்சிடும், வாட்டர் இருக்கும். அப்போது வாட்டர் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து ஆயில் இன் வாட்டர் எமல்ஷனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இதில் வாட்டர் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஆயிலியாக இருக்காது, க்ரீஸ்லெஸ்ஸாக இருக்கும். க்ரீஸியாக வலுவழுப்பாக இருக்காது, வாட்டர் அதிகமாக இருக்கிறதுனால க்ரீஸ்லெஸ்ஸாக இருக்கும். ரெண்டாவது ஆயிலி க்ரீம்ஸ். அக்வஸ், அதுக்கடுத்து வந்து ஆயில் இதில் நம்ம சொல்லியிருக்கிறதுனால ஆயில் அதிகமாக இருக்கும். அப்போ ஆயில் வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஃபேஸாக இருக்கும். நமக்கு வந்து வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும், ஆயில் வந்து அதிகமாக இருக்கும். ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து க்ரீஸியாக
நல்ல வழுவழுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பேஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் திக்கான ஸ்டிஃபான செமி சாலிட் ப்ரிப்பரேஷன். இது வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால திக்காக இருக்கிறதுனால குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேணாம். இது நார்மல் டெம்பரேச்சரில் கண்டிப்பாக மெல்ட் ஆகாது. இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கோட்டிங்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோமோ அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்மளுடைய காயங்களை பாதுகாக்கிற மாதிரி அந்த இடத்துல உள்ள வாட்டர் தண்ணி படாமல் பார்த்துக்கிற மாதிரி இது ஒரு ப்ரொடக்டிங் கோட்டிங்கை ஃபார்ம் பண்ணும். இது ஆன்டிசெப்டிக்காகவும் ப்ரொடக்டிவ்க்காகவும் ட்ரெஸ்ஸிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது எது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள்.